வணக்கம். PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. PKN சேனலின் எதிரொலியாக அன்சா பூங்காவில் மின்சாரம் ஏற்படுத்திய நகராட்சி அதிகாரிகள் நன்றி தெரிவித்த பொதுமக்கள். திருவொற்றியூர் 7வது வார்டு பகுதியில் உள்ள கிளாசரி அருகே அன்சா பூங்கா அமைந்துள்ளது. இங்கு கடந்த 7 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பூங்கா இருளில் மூழ்கிய நிலையில் பூட்டி கிடந்தது. அந்த செய்தியை PKN செய்தி சேனலில் வெளியிட்டனர். வெளியிட்ட நிலையில் மூடப்பட்டிருந்த பூங்காவை மின்சாரம் சரி செய்து நகராட்சி அதிகாரிகள் சரி செய்தனர். மேலும் தினமும் அன்றாடம் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நடைபயிற்சி செய்யவும் குழந்தைகள் விளையாட்டு போன்றவையும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு தினந்தோறும் முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள் என பூங்காவுக்கு நடைபயிற்சி மற்றும் ஊஞ்சல் போன்றவை விளையாடுவார்கள். கடந்த 7 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பூட்டி கிடந்த பூங்காவை PKN செய்தியின் எதிரொலியாக மின்சாரம் வழங்கிய மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மற்றும் PKN செய்தி சேனலுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். என் பேர் மைதிலிப்பா. நான் அண்ணா நகரில் 7வது வார்டில் இருக்கிறேன். ஒரு வாரமாக கரண்ட்டே இல்லாமல் இருந்தது. நான் சாயந்தரத்தில் தான் வருவேன், காலையில் வரமாட்டேன். வாக்கிங் நடந்து வரும்போது பூச்சி புட்டெல்லாம் இருக்குது. கரண்ட் இருந்தால்ப்பா நல்லா இருக்குது. கரண்ட்டு உடனே சொன்ன உடனே வந்துடுச்சு. மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நல்லா பார்க் நல்லா இருக்குது. பசங்க விளையாட கொள்ள நல்லா சுத்தமாகவும் இருக்குது. நல்லா நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சுத்தமாக இருக்குதுப்பா. ஆனால் அந்த பசங்க பாத்ரூம் போகிறாங்க, ஆளுங்க யாராவது இருந்து மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்க சொல்லுங்கள். மேற்கொண்டு கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள். இப்போ நல்லா தான் இருக்குங்க. அஞ்சாவது தெருவில் இருக்கிறேன். நான் டெய்லி இங்கே வரேன். ஒரு வாரமாக வரல, கரண்ட் இல்லாதால வரல. இப்போ கரண்ட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கி. அதான் இதேமாரி இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே சுகர் பேஷண்ட்டு நாங்கள் வாக்கிங்க்கு நல்லா இருக்கோம். இது அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் உங்களுக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம். அது